ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே அப்படின்னா என்ன, நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்டையரான விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பிகினராக வரச்ச நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக நிறைய விஷயங்களை நீங்கள் தேடுவீங்க. ஏதாச்சும் ஒரு புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுவோம். சரிங்களா? இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையா நபர்கள் தொடர்பு கொள்வோம். ஏன்னா நீங்கள் நிறையா குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நீங்கள் பணத்தை என்னட்ட கொடுத்துருங்க, நானே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எதில் வாங்கணும் எதில் விற்கணும் அப்படின்னு நாங்களே சொல்கிறோம், நீங்கள் பண்ணுனா போதும், எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எதுக்குள்ளேயுமே போகாமல் 10 ரூபாய் நஷ்டப்பட்டாலும் அது நீங்கள் பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் ட்ரேடில் போட்டு அதை ஒரு 3 மாதத்தில் அந்த 1000 ரூபாய் என்னவா ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியலாக ஒரு 50,000 60,000 போடும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். 5,000 10,000ங்கிறது ஆப்ஷனில் ஈஸியாகவே கிடச்சிரும். சரிங்களா? அது டே ட்ரேடிங்கில் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். இப்படி பண்ணும்போது ஒரு கியூரியாசிட்டியில் நிறையா பணம் போடுவோம், மொத்தமாக லாஸ் ஆயிரும். ஏன்னா எந்த விஷயமும் தெரியாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா ஒரு நாள் என்டையராக அந்த மணி லூஸ் ஆயிரும். சரிங்களா? அதை கவனத்தில் எடுத்துக்குங்க. இப்போது டே ட்ரேடிங் டெய்லி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், டே ட்ரேடிங் அப்படிங்கும்போது நீங்கள் இன்ட்ராடே, இதில் முக்கியமான விஷயமே உங்களுக்கு லிவரேஜ். சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். 1052 ரூபா இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 210 ரூபா இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. 0.57 இருந்தாலே போதுமானது. இதே இது நான் லாங் டேர்மில் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன அமௌண்ட் தேவையோ எனக்கு அந்த அமௌண்ட் அங்கே அப்படியே ஷோ ஆகும். சரிங்களா? அப்படியே நீங்கள் கொடுத்தவொடனே இந்த லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். பட் இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை நான் இன்ட்ராடே வாங்கிட்டேன் பட் நான் கன்வெர்ட் பண்ணணும் லாங் டேர்முக்கு அப்படின்னு ஆசைப்பட்டால் கன்வெர்ட் பண்ணலாம். பட் ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டிமேட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வேல்யூ கரெக்டாக இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னா 1052.85 இருக்குன்னா நீங்கள் லாங் டேர்மில் ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்படி நீங்கள் வந்துட்டீங்க. இந்த ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் உங்கள் கையில் 1,00,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 1000 ரூபா ஷேரை எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 5x அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1,00,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு குத்து மதிப்பாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். 500 அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ போயிட்டுருக்கு, 1052 ரூபாவில் போயிட்டுருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரணும் 1000 ரூபாய் ஸ்டாக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ கேட்டிருக்கு பாருங்கள், 1,05,000 ரூபா தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கு. ஸோ இதுதான் டே ட்ரேடிங்கில் இருக்கிற முக்கியமான பெனிஃபிட். இப்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக உள்ளே வரச்ச 2 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். என்ன பண்ணுங்கள், இதனுடைய சார்ட்டை எடுத்துட்டு உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் இனிஷியலாக உள்ளே வரும்போது என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 10 நிமிஷம் கேண்டில் போட்டு டே கேண்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இந்த வேலையை பண்ணவே பண்ணாதீங்க. இது எப்படி பண்ணணும், ஒவ்வொரு கேண்டிலும், ஏன்னா டோஜி, இன்வெர்டட் ஹேமர், டேகன் ஃபை, டோஜி இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். உள்ளே கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? கேண்டில் ஸ்டிக்கை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஏன்னா டெக்னிக்கலை நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் மந்த்லி கேண்டில் போடுங்க. என்ன பண்ணுங்கன்னா இப்போ உங்களுக்கு 3வது மாதம் மார்ச் மாதம் ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2வது மாதம் முடியவும் 3வது மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு நல்ல ஸ்டாக்கோட ஹையை லோ பண்ணி வச்சுக்கோங்க, லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஹை லோ மார்க் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? இது 2யும் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. சக்ஸஸ் ரேஷியோ இனிஷியல் டைமில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பயம் இருக்காது, உங்களால் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு 10 ஸ்டாக் வந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 5 ட்ரேடிங் மாதம் பண்ணாலே ஒரு குட் சைன் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இதுலேயே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மந்த் சரிங்களா, இது இதனுடைய ஹையோ லோவையோ பிரேக் பண்ணல. சரிங்களா? இந்த கேண்டிலோட லோவை இப்படி காட்டினா உங்களுக்கு புரியாது, இங்கேருந்து காட்டுறேன். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? அப்புறம் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணல, இங்கே லோவை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? இதனுடைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் இருக்குது. இங்கே லோவை பிரேக் பண்ணி சின்ன ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது.
பிரேக் அவுட், ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்று, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட் சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். இது ஒன்று, சரிங்களா. இதில் ட்ரேடில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ட்ரேட் எடுத்திருக்கீங்க. 2 ட்ரேட் தான் லாஸ். இது ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்து பண்ணுறது. கொஞ்சம் இதில் அனுபவம் கிடச்சிட்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அந்த சூழல் எப்படி இருக்குது, அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, கொஞ்சம் விலாவரியாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதனுடைய பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். டே ட்ரேடிங் இனிஷியலாக வரும்போது மந்த்லி கேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், சரிங்களா. ஸோ என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமும் மந்த்லி கேண்டில் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது தான். ஸோ இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு புரிதலாக வரும். உங்கள் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருவீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.